ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்? கிராணி லெகசி தான். நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் கொடுங்க. சப்போர்ட் கொடுத்து நம்ம சேனலில் கொஞ்சம் வந்து நல்லா பண்ணுங்க. நம்ம வந்து லைவ்லாம் போடுவோம். அதாவது சண்டே அந்த மாதிரி டைம் மட்டும் லைவ் போடுவோம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாலே போதும் எங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கிராணி ஹவுஸு தான். இன்றைக்கி நம்ம ஏதாச்சும் ஒரு எஸ்கேப், அதாவது இன்றைக்கி நான் ரோபோட் எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தேன். பார்த்தா அந்த ரோபோட் எஸ்கேப்க்கான எதுவுமே கிடைக்கல. எனக்கு இந்த ஆப் கிடைக்கல. தேடிட்டு இன்னொரு நாள் வேணால் பண்ணுவோம். அது எடுத்து பண்ணுறேன். இப்போதைக்கு தான் பண்ணுவோம். கல்லாப்பட்டியில் ஒன்றுமே இல்லை. இது கல்லாப்பட்டிலாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. வாங்க போங்க, ஓடு ஓடு போய் கிணத்தடிக்கு போனோம். கிணத்தடி அவ்வளோதான். போ. இங்கே ப்ளே ஹவுஸ்லாம் இருக்குது. எனக்கு கிராணி இதில் தான் போய் ப்ளே ஹவுஸில் போய் என்ன படுப்போன்னு தெரிலப்பா. வந்தாலே அடிச்சு எனக்கு ஓப்பன் பண்ண சுற்றி வந்தீக சுத்த விட்டு நின்னீக. அவ்வளோதான், சுற்றிட்டே இரு. உள்ள இருக்கு ஹேமர் இருக்கா, எடுத்துக்கோ. இங்கே ஒரு அடியை போட்டு போவோம். அப்போ தான் கிராண்ட் இங்கே வருவோம். நம்ம வந்து அங்கே போக வசதியாக இருக்கும். ஓப்பன் பண்ண நம்மள இங்கே ஓப்பன் பண்ணிடுவோம். அதான் சரி வரும். அவ்வளோதான். கீழே கொதிச்சாச்சு. போய் உட்காந்துரு. நேரம் போ, ஸ்பீடாக போ. உள்ளே இப்படி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். உள்ள எதுவும் தெரியல. நல்லது, தெரிஞ்சால் வச்சும் பரவாயில்ல. எங்கே வச்சுருக்காங்க தெரில. உள்ள என்ன இருக்குது? ஓகே, கேஸா? கேஸ் இப்போதைக்கு வேணாம். இது இந்த மாதிரி உருகி நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? வரிசையாக விழுகும், ஒவ்வொன்றா விழுகும். மேலே போ. என்ன ஸ்பெஷல் கீ இருக்குது, எடுத்துடலாம். இதில் கன்பார்ட்டு அவ்வளோதான். கிராணி நம்ம கையாக தான் சாவுறா. ஓட விடலாம் கிராணியை வச்சு. டமால் இறங்க போ. முதல்ல எல்லா பொருளையும் எடுத்து இங்கே வச்சுருவோம். அப்போ தான் வந்து நமக்கு வசதியாக இருக்கும். சவுண்டு கேட்டு கிராணி இங்கே வருவாளா? இப்போ வந்து நம்ம அங்கேருந்து போய் ஒரு பொருளை எடுத்து போட்டுடலாம். இப்போ உள்ள ஸ்பெஷல் கீ இருந்துச்சு. ஹேமர் இருக்குது. ஹேமர் முதல்ல எடுத்துருவோம். ஹேமர் எடுத்தால் தான் வேலைக்கு ஆகும். ஹேமர் வந்து 2 இடத்துல தேவைப்படுது. இப்போ வந்து மேலேயும் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து அந்த கீழேயும் தேவைப்படும். இந்த கிராணி போகிற பாருங்கள், வெள்ளைக்காரி கிளவி. சரி வா, நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் கிராணி பார்த்துக்கலாம். சொட்டத்தில் சரி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. உள்ளே போய் என்ன இருக்குது? ஸ்பெஷல் கீ தானே, அதை எடுத்துருவோம். ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு அந்த பாருங்கள், எனக்கு வந்து அந்த இடம்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் அது மட்டும் வர மாட்டேங்குது. ரோபோட் எஸ்கேப் பண்ணிக்குது. உள்ள மாஸ்டர் கீ இருக்குது. டோர் எஸ்கேப் பண்ணிடலாம் போல இருக்கு. தர கைஸ், நான் சும்மா வந்தேன். ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் பண்ணுவோம். ஆனால் கார் எஸ்கேப் வந்து பண்ணிட்டேன். வேறு ஏதாச்சும் எஸ்கேப் இருந்தால் பண்ணி போடுவோம். அவ்வளோதான், தூக்கி போடு. வேறு இதை எடுத்து அங்கிட்டு தூக்கி போடுவோமா? அதான் ஜெய் வரும். அப்போ கிராணிக்கு வருவோம். இங்கே வேறு ஏதாச்சும் வேலை வைப்போம். சரி, வேணாம் வாங்க, நம்ம வந்து அங்கே போகலாம். அங்கே அதை ஓப்பன் பண்ணிடலாம் அந்த இடத்த. அதான் சரி வரும். இது ஓப்பன் பண்ணிட்டா கிராணி வந்து அங்கே தானே வருவா. இது உடைக்கும் போது வருவாளே. சரி தள்ளிப்போம், நம்ம கிராணி தானே. உள்ள என்ன இருக்குது? அவ்வளோதான், வெப்பன் கீ. செத்துட்டா கிளவி. எங்கே வரணும்னு பார்த்துருவோம். எங்கே நிற்கிறா? அவ்வளோதான், அந்த பார்த்துட்டால. விளங்குவியா? நான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன் இந்த இடத்துல. என்னன்னா, நான் அந்த வழியாக போய் ஈஸியாக போயிருக்கலாம். இப்போ தேவையில்லாமல் கீழே குதிச்சு இப்போ மறுபடியும் இங்கே போய் அலையாதான். அவ்வளோதான், டக்குன்னு கிளி வந்துட்டா. எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பைத்து கொடுத்துருச்சுப்பா. சரி, வந்துரு. போ. முதல்ல போய்ட்டு அந்த ஸ்லிங்ஷாட் எடுத்துட்டு அடிச்சுடுவோம். ட்ராங்கியோ ஆகிறதான் இது. அது பேர் என்னன்னு தெரில. வெப்பன் கீ போய் ஓப்பன் பண்ணேன். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் இதை நான் யூஸு பண்ணலப்பா இந்த இடத்துல. போய் ஓப்பன் பண்ண. உள்ளே ஏதாச்சும் பொருள் இருக்குன்னு பார்ப்போம். டெடியை வச்சு பண்ணணும். அதுக்கு எரிச்சலாக அடுத்து இன்னொரு கன்பார்ட்டு. ஓகே சரி தான். இனிமேல் அவ்வளோதான். அது இன்னும் ஒன்று தேவைப்படுமே. அது இருந்தால் தான் அடிக்க முடியும். இல்லைனா அது கண்ணு வேஸ்ட்டு தான். சரி போவோம். நமக்கு இல்லாத கண்ணா. போ. முதல்ல வந்து கன்னெல்லாம் அசம்பிள் பண்ணிடலாமா? அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். போயிட்டு அது இதை வச்சுருவோம். இந்த இடத்துல இப்படி தான். ஓகே, டக்குனு ரைட்டா. இப்போ காருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான், போடுங்க. நம்ம தான் தக்கிட்ட. ஐயோ, கிடச்சிருச்சு. இன்னும் கிராணி நம்ம கையில் சாவ தான் போகிறோம். ஆனால் என்ன, நிஜமான சாவம் தான் நல்லா இருக்கும். கிராணி வேர் ஆர் யூ? கிராணியை பார்த்தாலே திடீர்னு பயமாக தான் இருக்குது.
நான் ஐயோ எங்கேயோ தூக்கி போட்டேன், எங்கடா தூக்கி போட்டேன். ஐயோ படம் தான் இருக்குது. இது பயமாக இருக்குங்க. இது வந்து கிளிச் ஆகிருமோன்னு பயமாக இருக்குது. அதான் எடுத்துரு, அவ்வளோதான் ஒரு புல்லட்டு. நான் இதை தூக்கி இந்த இது கார் பின்னாடி தூக்கி தள்ளி விட்டேன். அது சவுண்டு கேட்டு வந்துட்டுருப்பா கிழவி, கிழட்டு கிழவியில் வந்துட்டோம். நமக்கு என்ன, தள்ளி விட்டு இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐயா படிக்க அந்த ஆள் பார்ப்போம், இங்கிலீஷில் ஏன் படிப்பான். எந்திரி, அவள் கிழவி கீழே போயிட்டுருக்கா, அவ்வளோதான். சரி நம்ம இதுக்கு மேலே போய்கிட்டு வேறு வச்சு பார்ப்போம். போவோமா, வருவாளா வரமாட்டாளா? வரல நான் போவோம். போயிட்டு இப்போ வேலை வச்சு வேலை பார்க்கலாம். என்ன வேலை பார்க்கலாம்? மேலே போ, அவ்வளோதான். சுட்டு அவ்வளோதான், எடுத்தாச்சு. அடுத்த மாதிரி ரீலோட் பண்ணிடுவோம். அப்போ தான் கரை வந்து ஈஸியாக கொலை இதாக வசதியாக இருக்கும். சவுண்டு கேட்டு வருவாள், கீழே வந்து சில சவுண்டு கேட்டிருக்கும், அப்போ வருவா. அவ்வளோதான், போட்டு தள்ளுவோம். அதான் சொன்ன மாதிரி வரா பார்த்தீங்களா, ஷார்ப்பான கிழவிங்க. எங்கள் வீட்டு பாட்டிகளுக்கெல்லாம் காது கேட்காது, ஆனால் இந்த கிழக்கு முன்னால் காது ஷார்ப்பாக இருக்குது. சின்ன குண்டு சவுண்டு கூட டப்புன்னு கேட்கும். ஆனால் இதில் வந்து கிளவி சுடும்போது ஒரு மாதிரி பிளட்டு திரிக்குது பார்த்தீங்களா, அதுவும் பிடிச்சிருந்துச்சி இந்த மாடலில். அதாவது இந்த ஆப்பில், அது கிராணி லெகசியில். என்ன கார்கி கிடச்சிச்சோ, சரி காரில் ஏதாச்சும் இது இருக்கும். நான் திடீர்னு இதில் என்ன பண்ணேன், நான் காருக்கு தேவையான பொருள்லாம் சில கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் தேவையில்லாமல். இது பின்னாடி தான் இருக்கும், நான் தான் சும்மா சுற்றி வைப்போம். உள்ள என்ன இருக்குது, சாப்பாடு. அதில் என்னாச்சு, மாஸ்டர்கி இருந்துச்சு, அவ்வளோதான். டோர் எஸ்கேப்பு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்களேன், இது காமெடி இருக்கும். டோர் எஸ்கேப் தேவையானதை கரெக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். அடுத்து பார்த்தா எனக்கு சிவிஜி எஸ்கேப்புக்கான எல்லா பொருளும் கிடைச்சதுனால நான் சிவிஜி எஸ்கேப் பண்ணிடுவேன். அதில் பாருங்கள் அதில் வந்து அவ்வளோதான். போவோம், சைட்டாக ரைட்டடு, அவ்வளோதான். வச்சுட்டு குட்டியாச்சா, எப்போ கிளம்பி போயிடுச்சு. மாஸ்டர்கி எடுடா, எடுத்தாச்சு. இனிமேல் கெரோசின் தான் இந்த இடத்துல தான் தேவையில்லாமல் இதெல்லாம் கேஸ் எதுக்கு எடுக்கிறேன்னே தெரியல. நான் தான் ஏற்கனவே பண்ணிட்டேன், இருந்தாலும் எடுப்புன்னு சொல்லி ஒரு மாதிரி போய் எடுத்துகிட்டே கிடந்தேன். கார் ஸ்கேப்லாம் போல் எடுத்தேன். அடுத்து டோர் ஸ்கேப்பு அதெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. சரி இப்போதைக்கு நம்ம எடுத்துகிட்ருப்போம். ஹேமர் எடுத்துக்கோ, எந்திரி, இப்போ மூவ் ஆன் போயிட்டு மேலே ஓப்பன் பண்ணிடுவோம். கிராணி ரீஸ்பான் ஆகக்குள்ள இது கொஞ்சம் எரிச்சலாக வரும். கிராணி ரீஸ்பான் ஆகுது, டைமிங் வர மாதிரி 2 இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் அங்கே போய் தேவைப்படும். ஓப்பன் பண்ணு, 1 2 3 ஒன்று எடுத்துக்கோ ப்ளீஸ், அவ்வளோதான். இப்போ உள்ளே போய்ட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள என்ன இருக்குது, கட்டிங் பிளேயரு, நல்லது. பக்கத்து வீட்டுக்கிட்டே இருக்குது, கட்டிங் பிளேயரும் கிடச்சிச்சு நமக்கு தான். இனிமேல் உள்ளே உள்ள மெதுவாக. இந்த திடீர்னு கீழே விழுகுறேன்ப்பா, அவ்வளோதான். உள்ளே என்ன இருக்குது, அவ்வளோதான். இங்கே போகணுமோ, ஸ்பைட்டுக்கு தேவைப்படுமே. அப்படின்னா அவள் மகை இருக்கிற இடத்துக்கு போகணும், அவ்வளோதான். இங்கே கிராணி வருவனாலே ஒரு பயமாக இருக்கும். நான் இதை எல்லாமே இறங்கிட்டேன், கிராணி வரல, அது நல்லது. அதுதான் ஓப்பன் பண்ணலையோ கிராணி. இது மகை இல்லாத மாதிரி இந்த ஸ்பெஷல் கீழ் வச்சு அதை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். நான் ஸ்பைடர் ரூமில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது தேவைப்படும்ல, அதுக்கு தான் இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓடு அவ்வளோதான். போ. ஐயோ முதல்ல இது எடுத்துருவோம். எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணு, அவ்வளோதான். இது கீழே போயிட்டு இதை போய், ஐயோ கிராணி வந்துட்டாளே நினச்சேன். வந்துட்டான், நேராக வந்துட்டான். எனக்கு என்னையே பறிச்சில்ல குட்டி. ஓடு டக்குன்னு போ, அவ்வளோதான். கீழே இறங்கி போயிட்டு இதை வந்து அங்கே போட்டு போயிடுவோம். அங்கே போட்டால் தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும், ஈஸியாக கீழே குதிக்கிறதுக்கு. ட்ராப் பண்ணிடுது போகும்போது தான். புக்கு மேலேயே இருக்குது, எடுத்துக்கோ. அவ்வளோ அப்படியே ஃபஸ்ட்டு இருக்கும். உள்ளே என்ன இருக்குது, இடு இத்தனை இது வச்சுருக்காங்க, வெட்டியாக வச்சுருக்காங்களே. ஐயோ இந்த சவுண்டு. ஓப்பன் பண்ணு ஐயா. பார்த்துட்டு கொஞ்சம் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா ப்ளீஸ். நம்ம அப்போ தான் சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம சேனலுக்கு. ஐயோ அதை வந்துட்டான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் இருந்தோம், ஏதாச்சும் வந்தாளா, வரவே இல்லை. இப்போ மட்டும் வந்து வந்தாலாம். ஐயோ இந்த மாதிரி நேரத்துலையும் கொஞ்சம் எரிச்சலாக வரும் எனக்கு. நான் அடுத்த டே 2 என்ன ஆரம்பிக்கட்டும். சரி எந்திக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆக்குறானே. எந்திரி சோளமுத்தா போச்சா, அந்த கதை தான் ஆச்சு. போ ஓப்பன் பண்ணு, அவ்வளோ. கீழே ஸ்ட்ரைட்டாக போகிறோம், புக் எடுக்கிறோம். இட்ரா அவ்வளோதான். மேலே போயிட்டு ப்ளேஸ் பண்ணிடுறோம். போ ரைட்டில் எடுத்து அப்படியே வச்சுட்டு ப்ளேஸ்.
ஓ இது இருக்குது. ஓகே ஓகே. இதை வச்சு இது யூஸ் கொடுத்துருவோம். உள்ளே என்ன இருக்கும் ஆகும். அதுக்குள்ளேயாச்சும் பொருள் வச்சுருப்பாங்க. அதான் அந்த அந்த சீரை இருக்கிறதா. இறங்கு 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 இறங்கு. யூஸ் கொடு. உள்ள என்ன இருக்குது? பெப்பர் ஸ்ப்ரே. இதுவும் இருக்குது. பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது. கிரேடிங் இருக்கா? மேலே தானே இருக்கா? இப்போ அடிப்போம் ஸ்ப்ரே. என்னங்க நான் அவப்பா அங்கே தள்ளி இருக்கேன், அங்கே இருக்கேன், சும்மா சும்மா பண்ணி கண்ண முடியாட. இப்படி தான் வேலை செய்யுமா? நான் இதோட ரொம்ப நாள் இதை இப்போ தான் யூஸ் பண்ணியே பார்க்குறேன். இதை சும்மா சும்மா கண்ண மூடுறேங்க. நான் எங்கேருந்து போனாலும் கண்ண மூடுறா. அவ்வளோதான். இந்த அவங்க கண்ண மூடுறா, கண்ண மூடுறா. என்ன வரல? இது அன்லிமிட் கிடையாதா? அட போங்கடா. ஏன்டா இப்படி வச்சுருக்கீங்க? சரி நீயே வச்சுருக்க வேலைவி. சரி நான் இது அன்லிமிட் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. நான் இப்போ தான் இது யூஸ் பண்ணுறேன். பெப்பரையே நான் பெப்பர் ஸ்ப்ரேயே தான் இது யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஓடிட்டு உள்ள என்ன இருக்குது? உள்ள எதுவும் இல்லை. இது கீழே போயிடுவோம். இந்த வழியே போய்ட்டு ஷார்ட் ரூட்டு. இப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது போகிறதெல்லாம். ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்ப ஸ்லோ பண்ணிகிட்டு இருந்தீங்க. கிராணிலாம் இன்னும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். புதுசாக கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே. போயிட்டு ஏதாச்சும் என்ன அர்த்தம்? மாஸ்டர் கீ அதை எடுத்து வந்துடுவோம். மாஸ்டர் கீ ஓப்பன் பண்ணு. ஓப்பன் கர பாய். அவ்வளோதான். மாஸ்டர் கீ இங்கே இருக்குது. அழுத்தாச்சு. ஓடு 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 ஓடு. டக்குன்னு போயிட்டு அதை போய் ஓப்பன் பண்ணிட்டுருவோம். நான் வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் ஓடுறதெல்லாம் ஸ்பீடு பண்ணியிருக்கேன். ஏன்னா டைம் கொஞ்சம் குறைக்கிறதுக்காண்டி தான். 30 நிமிஷம் வருது வீடியோலாம். இது வந்து இந்த கீழேயும் தேவைப்படும். சிவேஜஸ்கே இருக்குல்ல, அதுக்கும் தேவைப்படும். அது கீழே வந்து இந்த ஸ்க்ரூ கழட்டுறது இருக்கும்ல ப்ரோ, அது போய் எடுப்போம். முதல்ல இங்கே அதை வர வச்சுட்டு நம்ம அங்கே போவோம். ஆமாம், முதல்ல நமக்கு சாவி கிடைக்கலையே. அந்த போய் நம்ம போய் அதை எடுக்கணும். அந்த போய் சாவி எடுக்கணும். அப்போ தான் விளங்கும். அவள் அந்த சாவி போட்டிருப்பா. அவள் பொண்ணு பேர் மறந்து போயிடுச்சு ப்ரோ. அவ்வளோதான். ஓப்பன் பண்ணேன். மாஸ்டர். ஓகே ஓகே. இது என்னன்னா நம்ம டோர்ஸ்கே பண்ணும்போது தான் மாஸ்டர் கீ தேவைப்படும். அந்த வாரா பாருங்கள். நான் இது ரீஃபில்லே ஆக மாட்டேங்குது. நான் சரி 5 நிமிஷம் ரீஃபில் ஆகும்னு நினச்சேன். ஆகலை. இது என்ன ப்ரோ இது? என்ன கேம்? சரி தூக்கி ஒரு ட்ராப் பண்ணு. அது எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி வந்துடுறா ப்ரோ. நம்ம ஓடும்போது இங்கே டோர் கிட்ட வந்து இருக்கா அலார சிஸ்டம். பயங்கரமான சிஸ்டமில் மணி அடிக்கணும் டிங் 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 டிங்னு. அது சிஸ்டத்தை வச்சுருக்கா. இப்போ மேலே போயிட்டு அவட்டேருந்து எடுத்துருவோமா? என்ன பண்ணலாம்? அப்போது போயிட்டு மேலே அந்த கீ எடுத்து வந்துடுவோம். செலினா மகளாச்சு. இந்த பொம்மையை எடுத்ததில் போகணும் போகிறோம். எனக்கு தான் ஆசை. இந்த மேலே பார்த்துட்டு வாரான். என்ன ஹேமரு இப்படி தேவைப்படாது. அவன் டோர் ஸ்கிப் தேவைப்படும். இதில் இதுதான் நல்லாயிருக்கும். அந்த கேட்டோடு விழுகும்போது அந்த ஆக்ஷன் வராது. அது நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். ட்ராப் பண்ணு. அவ்வளோதான். எங்கே இருக்குது அந்த இருக்குது ஸ்கூட்ரு. கண்ணு இருக்குது. அவ்வளோதான். போய் ஒரு ஷூட் பண்ணிடுவோம். புல்லட் ஆமோ தான் இங்கே இருக்கேன். 3 ஐயோ டப்போ ஒழுங்கு எதுக்கு நிற்கிறானா எனக்கே தெரில ப்ரோ. தேவையிடம் போய் நின்ட்டேன். அவ்வளோதான். ஃபீல் பண்ணியாச்சு. ஷூட் தான் பண்ணணும். எங்கே வாங்கண்ணே? என்ன கண்ணு? இந்த பார்த்தீங்க தெருக்கி கொள்ளணும்ண்ணா. தெருக்கி கொள்ளணும். அது எர்ற டக்குன்னு சென்சிட்டிவ் வந்து எனக்கு பிரச்சனை. அவ்வளோதான். வீட்டு மேலே போய் நான் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவோம். நான் இதுதான் செக் பண்ணிட்டேன். இது ஆமோ புல்லட்டா? அந்த புல்லட்டில் உள்ளதுங்க. இதை ட்ராப் பண்ணி வருவாங்க. ட்ராப் பண்ணி போட்டுட்டு நேராக போவோம். மேலே போவோம். போய்ட்டு இந்த கீ எடுத்து வந்துடுவோமா ஒரு ஷாட்டில்? இல்லை ரீஃபில் பண்ணிட்டு போவோம். அப்போ தான் எடுத்து சூட கொஞ்சம் வசதியாக இருக்கும். ட்ராப் பண்ணிட்டு போயிடுவோம். மேலே போய் அதை எடுத்து வந்துடுவோம். மேலே வேறு என்ன எடுக்கணும்? வேறு எதுவும் இல்லை. போவோம். ரைட்டு நேராக போய் லெஃப்ட்டு சரி ரைட்டு. இப்போ தான் ரைட்டு போவோம். அப்போது எங்கே போட்டுட்டா இந்த கீயை மேலே ஓப்பன் பண்ணிடுவோம். ஸ்பைடர் கீ தான். வாங்க போவோம். போயிட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணிட்டுருவோம் முதல்ல. அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம போகும்போது தான் ஒரு இது பண்ணிடுறோம். சரி அவ்வளோதான். ஓப்பன் பண்ணு. ஓப்பன் டீஸு ஒவ்வொன்றா ட்ராப் பண்ணு. ஸ்க்ரூ டிரைவரா நீ அவ்வளோ குதிச்சிருச்சு. இங்கே ஒரு இது மாதிரி வருதா? இப்போ இங்கேருந்து இறங்கும் போது அங்கே ஒரு இது வரும். அது கொஞ்சம் எரிச்சல் ஆகும். இது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. அந்த ஸ்பேனர் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம இது இந்த ஸ்கிப் பண்ண போகிறோமே. கார் ஸ்கிப் பண்ண போகிறது கிடையாது. இல்லை
அதை பண்ணியாச்சு, பண்ணி தான் ப்ரோ. நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக்கும் ஷேரும் போட்டு பாருங்கள் பார்க்குறவங்க. ஓடு 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 ஓடு. ரைட் ஓகே இப்போ ரைட் ரைடர் ஓகே. நல்லது. இவன் நேரம் அங்கே போயிடனால நமக்கு வசதியாக இருக்குது கொஞ்சம் போகிறதுக்கு. அவ்வளோதான். கிலோ வெயிட் எது ஓப்பன் பண்ணி விட்டு வந்துடுவோம். பார்க்குறவங்க எல்லாரும் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் மக்களே. அவ்வளோதான். கீழே போ சப்போர்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக போ. ஐயோ, இது தேவையில்லாமல் இந்த இடத்துல குதிச்சேன். அதாவது கொஞ்சம் ப்ரோ ஸ்கில்ஸ் காட்டுறதுக்காண்டி ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதுதான் கொழுப்பு. நான் இதை தேவையில்லாமல் கீழே குதிச்சிட்டேன் ப்ரோ. இல்லைன்னா அப்பயே போய் முடிச்சிருக்கலாம். சரி போ. இப்போ மறுபடியும் 2 வேலையாயிடுச்சு. நான் தேவையில்லாமல் ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லி பண்ணி இப்போ மறுபடியும் போய் சுற்றி போயிட்டு குள்ளே குதிக்கணும். எனக்கு இந்த மாதிரி குதிச்சு இந்த வாங்கிடுங்க. அவ்வளோதான். மண்டை கலங்குதா. இப்போ வந்து மறுபடியும் உட்காரணும். இப்போ அங்கே குதிக்கும்போது அங்கே ஒரு இது மண்டை கலங்கும். அவ்வளோதான். உட்காரு. எடுத்துக்கிறோம். போ ஸ்ட்ரைட்டாக இவ்வளோ அசிடே. அடுத்து வேறு ஏதாச்சும் இருந்ததை பார்ப்போம். இங்கே வரலாம். ஐயோ, இங்கேயே நிற்கிறா. சரி, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிப்போமே. திரும்பியாக பார்த்துட்டு இருந்தான். அவ்வளோதான். போ ஸ்ட்ரைட்டாக போவோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்படி ரைட்டு எடுத்து மேலே போகிறோம். பாவி க்ளோஸ். இது நான் சும்மா வெளியே ஒரு பட்டன் இருந்துச்சு. அது என்ன பட்டன் தெரியல பார்த்தேன். அதான் லம்கி போ. எத்தனை நம்பர் இருந்துச்சு? 2 1 2 தான் நினைக்கிறேன். ஆமாம் 2 தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி 2ல் என்ன இருக்குது? தர்பூசணி. ஓகே, தர்பூசணி எடுத்துடலாம். வாட்டர்மெலன் ட்ராப் பண்ணு. ஐயோ, கதை வேற போட்டணுமா? ரொம்ப இதுப்பா சேஃப்டி இல்லை என்ன? அவளை பார்த்துட்டா. இப்போ எதுக்குடா இப்போ வந்தா இங்கே? ஏம்மா இங்கே வர? நீ யாருமே வர சொன்னா? இங்கே உட்காந்து அப்போ தான் பார்க்க மாட்டேன். நின்றுட்டே இருந்தால் நின்றுட்டே இருக்கா அவள். போயிட்டா நினைக்கேன். போயிட்டா. அவ்வளோதான். ஓப்பன் பண்ணு. போயிட்டான். எரிட்டிடுறா. உட்காரு. அவ்வளோதான். இங்கே தான் தேவைப்படுது சொன்னேன். பார்ப்போம். அமுக்கு உள்ள என்ன இருக்குது? சேஃப் கீயா? சரி, சேஃப் என்ன இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல. போடாடி. இதுவாக போ. பயமாக இருக்கு எனக்கு. பயந்துட்டேன். அது மேலே என்ன இருக்குது? கார் ஸ்கேப். இந்த கார் ஸ்கேப் தாங்க அதிகமாக பொருள் வச்சுருக்காங்க. எரிச்சலாக கார் ஸ்கேப் பண்ணி எல்லா பொருளும் கிடைக்கிது. இங்கே நிற்கிறான். நல்ல வேலை. நான் இது கொஞ்சம் ப்ராப்ளமில் போயிருக்கேன். இங்கே ட்ராப் பண்ணிடுவோம் முதல்ல. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து வந்துடுவோம். அந்த சைடு தான் குதிக்காமல் இருக்கணும். தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேன்னா. உள்ள என்ன இருக்குது? சாப்பாடு. ஸ்பைட்டுக்கு தேவைப்படும். இவ்வளோ கொடுத்துருமா? விட்டுருமா? அவ்வளோதான். ஐயே, பார்த்துட்டாளா? உள்ள என்ன இருக்குது? அவ்வளோ. ப்ளே ஹவுஸ் கீயா இருக்கட்டும். ப்ளே ஹவுஸ் கீ இப்போதைக்கு இது. ஆனால் கீ எடுத்தேன், ஆனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ப்ளே ஹவுஸ் கீயெல்லாம் அதுதான் ப்ளே ஹவுஸ் கீ. இங்கே இந்த இடத்துல எனக்கு ஒரு பக்காச்சு. என்ன ஆச்சுன்னா, இப்போ இதெல்லாம் இங்கே எடுத்து போட்டேன்னா இப்போ எடுத்து நான் போவேன். வெயிட் பண்ணேன், வேறு ஏதாச்சும் எடுக்கணும் பார்ப்போம். அங்கே போய் பார்த்தோம் தூரத்துக்கும். இந்த சைடு தான். இதுக்குள்ளே ஒரு ரூமில் இருக்கும் ப்ரோ. இங்கே பாக்ஸாக இருக்கும். இங்கே என்னாச்சு இருக்கும் பார்ப்போம். மேலே மூவ் ஆன். அவ்வளோதான். உள்ளே எதுவுமே இல்லை. விளங்காதது. நேராக போயிட்டு ரைட் எடுத்து நான் 2-3 வாட்டி செக் பண்ணிகிட்டு இருக்கேன். தர்பூசணி எடுக்க மறந்துட்டாத்தீங்களா? பார்த்துட்டான். ஐயோ, உட்காரு. அவள் நம்ம நின்றுட்டு இருந்தால் ஈஸியாக பார்த்துட்ருக்கா. போக மாட்டேங்கிறா. அது கொஞ்சம் எரிச்சலாக வருது எனக்கு. இப்போ போயிட்டலா தான் நினைக்கான். போயிட்டா அங்கே நிற்கிறாளே. அவ்வளோதான். ஓப்பன் பண்ணு. இப்போதைக்கு அவன் ஸ்ட்ரெயிட் போக முடியாது. வரான்னு பார்ப்போம். வரல. பார்க்குறாளா? பார்த்துட்டா. ஐயோ, ஆனால் வரமாட்டேங்கிறா. இது ஈஸினால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது நார்மலு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம நார்மல் ஹார்டெலாம் போடலாமான்னு. போடுவோம். பார்க்குறாளா? என்னோட கேம் இல்லைன்னு சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம அதை ப்ளே பண்ணி போடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம போவோம். தெற்குத்துக்கிட்ட இங்கே ஒவ்வொரு ட்ராப் பண்ணி போட்டுருவோம். இது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் இந்த இடத்தாச்சும் இப்படி வச்சுருக்காங்களே. தர்பூசணி 1, கறி 1, கறியை போட்டுருவோம். அவ்வளோதான். ட்ராப் பண்ணு. முடிஞ்சிச்சு. வேறு
வேறு என்ன? சேஃப் கீ முக்கியம். தூக்கி போடு. அது இதெல்லாம் இது சத்தத்தை போட்டால் கிராணி வந்துட்டு இருப்பா. நான் குதிச்சு கூட டப்புன்னு இங்கே தான் பிளேயர்ஸ் கீ இருக்கா. இப்போ நான் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் பிளேயர்ஸ் கீ எங்கேயும் காணாமல் போயிடும் வரும். அதான் பக்காவும் சில இதில் சத்தம் பாரு பார்த்தீங்களா. என்ன தொலைஞ்சு போல. ஓ ஓகே ஓகே ஓகே. நான் இந்த கேம் வந்து 2 வாட்டி தான் போடுறேன்னா அப்போ தெரியல எங்கடா போட்டேன். இந்த பிளேயர்ஸ் கீ எங்கே போட்டேன்னு நானும் தேடிட்டு கிடக்கேன். அடுத்து பக்க வச்சு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நான் தான் உள்ளே போட்டிருக்கேன். நான் ஒரு கீக்கு போய் உள்ள அடா கேஸ் ஓப்பன் பண்ணேன். இந்த மாதிரிலாம் கொள்றதுலாம் சை அவ்வளோதான். மேலே போய் கறியை ஆமாம் சேஃப் இங்கே தானே இருக்குது. சேஃப் முதல்ல ஓப்பன் பண்ணிடுவோம். சேஃபு தான் பெட்ரு. ஓப்பன் பண்ணி உருட்டுக்கட்டை. ஓகே உருட்டுக்கட்டைனா அதான் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது எதுக்குடா உருட்டுக்கட்டை கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தோணிட்டு வந்துச்சு. நான் இப்போ அப்பப்போ விளையாடுவேன் கிராணிங்க. இருந்தாலும் ஒரு வரும்போது என்ன எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. மண்டை குழம்பிட்டு இருந்துச்சு. அப்போதான் தெரியுது எதுக்குன்னு. சிபிஎஸ்கிக்காண்டி என்ன தேடிட்டு இருக்கேன். கார் கீ வேஸ்ட். அதான் இப்போ நான் பிளேயர்ஸ் கீ தான் தேடிட்டு இருக்கேன். எங்கே பிளேயர்ஸ் கீங்கன்னு பார்த்தா பக்கில் எங்கேயும் தொலைஞ்சி போயிருக்கும். அது விட்டுருவோன்னு சொல்லிட்டு இவன் இதெல்லாம் போட்டுச்சு காலையில். இதுதான் எரிச்சலாக வருது. அவ்வளோதான். நம்ம மேலே போவோம். போயிட்டு அதுக்கு சாப்பிட மட்டும் கொடுத்து வந்துடுவோம். அங்கே ஏதாச்சும் முக்கியமான திங்ஸ் வச்சுருக்கான்னு பார்ப்போம். போ 2 ரைட்டு 2 தான் அமைக்கிருக்கோம். மேலே போ. ஓடு. இந்த இங்கே தான் இந்த இடம் எனக்கு ஓப்பனே ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரில. அவ்வளோதான். ஸ்பைடர் பற்றி என்ன உள்ள என்ன இருக்குது. ஓகே சீவேஜ் எஸ்கேப் பண்ண எல்லா பொருளும் எனக்கு கிடச்சிருச்சு. சரி முதல்ல எனக்கு தெரியாது. நான் வேறு ஏதாச்சும் பண்ணுவோன்னு சொல்லி பண்ணிகிட்டே இருந்தேன். தேடி இதுவரையும் போதும் இந்த வீடியோ. அதான் தேவையில்லாமல் இழுத்து 28 நிமிஷம் தேவையில்லை. இப்போ போயிட்டு பாருங்களேன். ஓப்பன் பண்ணிடுவேன். தேடிகிட்டு இருப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கு தோணும். ஓகே அப்போ நம்ம அந்த 3 பொருளும் கிடச்சிச்சு. சிவிக்கான 3 பொருளும் தேவைப்படும். அந்த 3மே கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே எதுக்குன்னு சொல்லிட்டு தான் அது நான் சிவிக்கு பண்ணுவேன். மூவ் ஆன் பார்த்துட்டேன். எனக்கு மறந்துடுச்சு எவ்வளோ வச்சுருக்கேன். இந்த அவ்வளோ கட்டுரு பார்த்தீங்களா. இந்த செயின் கட்டுரு. அவ்வளோதான். நமக்கு தேவையான எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. செயின் கட்டுரு எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ நான் அதில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு போடு. அடுத்து வந்து அதை போய் எடுத்துகிட்டு வருவோம். எது எனக்கே மறந்து போச்சு. இப்போ என்ன எடுத்தேன் அவ்வளோதான். இந்த கீ எடுத்துடலாம். கீ எடுத்து ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவோம். கிராணி இருக்கீங்களா இல்லையா? தூக்கி போடு. இப்போ எனக்கு இந்த உருட்டுக்கட்டை எங்கே போச்சுன்னு மறந்து போச்சு. அந்த உருட்டுக்கட்டை தேடி ஒரு பயணம் சென்றேன். அவ்வளோதான். ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கேன். அந்த உருட்டுக்கட்டை எங்கே போச்சு கிடைக்கலையே. கீழெல்லாம் போய் குதித்தேன். கீழேயும் கிடைக்கல. நமக்கு கொஞ்சம் மருந்து ஜாஸ்தினால அப்படி மறந்து போகிறோம். ஓடு. வேறு எங்கே இருக்குது. இங்கே இல்லை. அங்கேயும் இல்லை. அங்கே கிடையாது. இங்கே நெகி ஜாந்தா. ஓடு. நமக்கு இப்போ தான் அப்பப்போ மறந்து போயிடும். நான் இதை தேடுறதுக்கே கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி போயிட்டு நேராக ஓப்பன் பண்ணேன். இதோட வெப்பன் கீ இந்த சொன்னல நான் போடா. ஐயோ நல்லது. இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். ஐயோ பார்த்துட்டா. அதுதான் பொம்மை எடு. பொம்மை எடுத்துகிட்டே வெறிய எதுவும் இப்போதைக்கு வேணாம். சரி விட்டுருவோம். ஏக்கா போக்கா. சரி அக்கா பாட்டி போ பாட்டி. பாட்டிம்மா ப்ளீஸ்மா போயிருமா. நான் விளாட்ணும். போயிட்டான். ஓடுறாலாம் போயிட்டாலாம். இப்போ தான் நான் எடுக்கிறேன். ஒரு இது போட்டு போடுவாங்க. விளக்கெண்ண போயிட்டாலாம் வரலாம். எனக்கு திடீர்னு கொஞ்சம் பயம் இருக்கும்ப்பா. நான் இது ட்ராப் தான் பண்ணுவேன். ட்ராப் பண்ணாலே புல்லட் கீழே விழுந்துடுது. அது கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. இந்த கேமில் இன்னும் கொஞ்சம் எஸ்கேப் பண்ணது நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. அதாவது சாப்டர் 2 சாப்டர் 3 பண்ணலாமா? கொஞ்சம் சொன்னால் தான் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பண்ண தோணும் நமக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட்டாக இருக்கும். நான் நிறைய கேம்லாம் இருக்குது. அந்த கேம்லாம் விளையாடுவோம். வரா வந்துட்டா பாருங்க. வந்துட்டான். இப்போ இதுதான் நல்லா நேரம். இடு ஓட்டு சுடு. அவ்வளோதான். திரும்பி சாவலை. ஏன்னா பயத்தை கொடுத்துருச்சு. அதுக்கு கொஞ்சம் செட்டா
எடுத்துகிட்டு போய் ஸ்டெண்டினா முதல்ல கொண்டுருவோம். இந்த அவ்வளோதான். கிடச்சிருச்சா? ஹோல்டு. இதுக்கெல்லாம் எதுக்குடா வைக்கிறீங்க? கிராணின்னு வேட்டைக்காரி அவன் மனசுங்களை வேட்டையாடுறாங்க. 5 நாள் டைம் கொடுக்குறா. நல்ல மனசுக்காரியாப்பா. போயிட்டு ட்ராப் பண்ணிடுவோம். குழந்தைய தூங்க வைப்போம். அவ்வளோதான் ட்ராப். ஸ்டெனியா ஸ்பானாவால் ஸ்பானாரா இப்போ எதுக்கு போனால் அந்த புகையாக இருக்குது. போவோம். சரி ட்ராப் பண்ணுறாளா? சை எதையும் ட்ராப் பண்ணல. சரி நம்ம போவோம். அவ்வளோதான். உள்ளே போய் இறங்கு. குதிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்குற நீ? முதல்ல போ. அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் உள்ளே போய் செக் பண்ணு பார்த்தா இங்கே தான் உருட்டுக்கட்டை இருக்குது. உருட்டுக்கட்டை எடுத்து அவ்வளோதான். என்ன எஸ்கேப் தான். ஓடு டக்குன்னு போ. இதை முடிச்சுடுவோம் முதல்ல. உள்ளே போ. அப்படியே ஒரு குதி. இங்கே போய் ட்ராப் பண்ணிடுவோம் எல்லா பொருளையும். இங்கே 2வது இதுமா வச்சுருக்காங்க. ஒரே இதில் ட்ராப் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கும். ட்ராப் பண்ணு. இது வேறு அங்கே மாட்டிக்கிச்சு. எரிச்சலாக போயா என்னையா எடிட்டு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எடுக்கையாச்சும் முடிஞ்சிச்சு. மண்டை விளங்குது. முதல்ல போய் வச்சுட்டு வந்துடுவோம். நம்ம கொஞ்சம் வசதி வச்சு வந்துடுவோம். கிராணிக்கு தான் போயிட்டுருக்கா. சீன் கட்டன் எடு. போ. ட்ராப் பண்ணு. எடுத்து அவ்வளோதான். இந்த கீழே தான் நம்ம உயிரே இருக்கு. ட்ராப் பண்ணிட்டு கிளம்புவோம். வரலாம். இங்கே இருக்கா? இங்கேயும் போ. போயிரு. ஐயோ இங்கே எதுக்கு? இங்கே சதமாக ரூட்டு மறந்து போச்சுங்க எனக்கு. அவ்வளோதான். ஓடு. அவ்வளோப்பா. உள்ள போட இந்த இடத்துல பார்த்து கொடுக்குது எனக்கு. அவ்வளோ துரத்திட்டே வந்தா. அப்படியே போ. அவ்வளோதான். ஓப்பன் பண்ணு. அந்த லாக் பண்ணிடுச்சு. இருக்காளா? போயிட்டாளா? போயிட்டா. போ. மூவ் ஆன். வேறு எங்கே போயிருக்கா? அங்கே நிற்கிறான். போயிடுவோம். இதில் இப்படி தான் தெரியுமா? அதான் நான் இந்த ரோடு யூஸ் பண்ணிட்டேன். வரமாட்டல போயிட்டு இதை போய் எடுத்துடுவோம். உருட்டு கட்டி எடுத்துருவோம். இந்த வந்துட்டால. ஆமாம் இது ஈஸியாக அடிக்கலாம். இவ்வளோ எதுக்கு தான் இவன் இதெல்லாம் அடி வாங்குறான்னு தெரில. இந்த கேரக்டரு கிராணி சாதாரண கட்டி வச்சிருக்க கையில். அவள்கிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்கான். யாரப்போ அவ்வளோதான் பார்த்துட்டான். இவளுக்கு வேறு வேலை கிடையாது. போ உட்காரு. நான் செயின் கட்டுறா. இங்கே பாருங்கள். இந்த செயின் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இவன் காலை பாருங்கள் எவ்வளோ ஈக்காக இருக்குது. இதை வச்சு எத்தனை வெட்டி விட்டுறலாம். அதை வெட்ட மாட்டான். சரிவா நம்ம போய் எஸ்கேப் முதல்ல முடிச்சிருவோம். அந்த எஸ்கேப் முடித்தாலே போதும். ஓடு உட்காந்து. அவ்வளோதான். சேவேஜ் எஸ்கேப் பண்ண முடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓப்பன் மாட்டேது. அவ்வளோ ஓப்பன் ஆயிடுச்சு. பைத்து கொடுத்து வச்சேன் திடீர்னு. அவ்வளோதான். ஓடிரு. ரொம்ப தப்பிச்சிட்டோம். செக் பண்ணுறா பார்த்தீங்களா? ஏன்னா ஓடிட்டான். என்னம்மா ஆச்சு? ஐயோ ஓடிட்டானே. சாரிம்மா மன்னிச்சிருங்க. ஆய பாருங்களேன். சரி காய்ஸ், பார்க்குறவங்களாம் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்து முடிச்சாச்சு. அப்போ நம்ம சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோஸ் ரெகுலராக நிறைய வீடியோஸ் வரும். பார்த்து அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பை.